அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் வளர்தமிழ் யூடியூப் சேனல். நம்ம டிஎன்பிஎஸ்சியின் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் தொடர்பான வீடியோ கூட தொடர்ச்சியாக நம்ம வளர்தமிழ் யூடியூப் சேனலை பார்த்து வந்துட்டுருக்கோம். இந்த வீடியோவில் அட்மின் பேப்பர் 1 என்று சொல்லக்கூடிய டெஸ்ட் கோட் 065 முக்கிய ஒரு மதிப்பெண் வினாவிடைகள் பகுதி 23 தான் நம்ம பார்க்க இருக்கோம். சரிங்களா, வாங்க நேரடியாக பார்த்துடலாம். நம்ம 22வது பகுதியில் கடந்த டிசம்பர் 2024 கேட்கப்பட்ட அட்மின் பேப்பர் 1 ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு பயன்படக்கூடிய அட்மின் பேப்பர் 1 டெஸ்ட் கோட் 65 முதல் 50 வினாக்களை பார்த்தாச்சு. இந்த வீடியோவில் 51வது வினாலிருந்து 100 வினாக்கள் பார்க்கலாம். வினாயன் 51, மெட்ரிக் பள்ளிகளில் பணிபுரியும் எழுத்தருக்கான கல்வி தகுதி என்ன? எஸ்எஸ்எல்சி உடன் செக்ரட்டரியல் படிப்புக்கான பட்டய சான்று வேணுமா? ஸோ டிப்ளமோ இன் செக்ரட்டரியல் கோர்ஸ் அது ஒன்று அடிஷனலாக இருக்கணுமா எஸ்எஸ்எல்சி கூட. சரிங்களா. வினா 52, மேல்நிலை பள்ளிகளில் தொழிற்கல்வி பயிற்றுனர்களின் நியமன அலுவலர் யார்? மேல்நிலை பள்ளிகளில் இருக்கக்கூடிய தொழிற்கல்வி பயிற்றுனர். சரிங்களா, ஒகேஷ்னல் இன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா இணை இயக்குனர், பள்ளிக்கல்வி இணை இயக்குனர், ஒகேஷ்னல் தொழிற்கல்வி அவர் தான். 53, தொழிற்கல்வி பாடப்பிரிவுகளுக்கு அனுமதிக்கப்படும் முழு நேர ஆசிரியருடைய எண்ணிக்கை. தொழிற்கல்வி பாடப்பிரிவுகளுக்கு அனுமதிக்கப்படக்கூடிய முழு நேர ஆசிரியருடைய எண்ணிக்கை 2 பேர் இருக்கணுமா? ஃபுல் டைம் டீச்சர்ஸ் 2 பேர் இருக்கணும். வினா 54, தமிழ்நாடு கல்வி விதிகளின்படி எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை பாடத்திட்டம் மீளாய்வு இல்லை மீள்பார்வை செய்யப்பட வேண்டும்? 5 ஆண்டுகளுக்கு ஒன்ஸ். சரிங்களா, 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தமிழ்நாடு கல்வி விதிகளின்படி பாடத்திட்டம் மறுசீரமைப்பு செய்யணும். வினாயன் 55, எவ்வளவு மாணவர்கள் இருந்தால் உயர்நிலை பள்ளி மேல்நிலை பள்ளியில் உதவி தலைமை ஆசிரியர் படி அனுமதிக்க இயலும்? 750 மாணவர்கள் இருந்தால் தான் அந்த உதவி தலைமை ஆசிரியருக்கான படி 150 ரூபா மந்த்லி. சரிங்களா, அது வழங்கப்படும். ஏஹெச்எம் அலவன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா 56, இடைநிலை கல்வி விடுப்புச் சான்றிதழ் தேர்வு எழுதும் தனித்தேர்வுகளுக்கான கல்வி தகுதி. இடைநிலை கல்வினா எஸ்எஸ்எல்சி எழுதக்கூடிய டைரெக்டாக எழுதக்கூடிய ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன கல்வி தகுதி இருக்கணும்னு கேட்குறாங்க. அவங்க கண்டிப்பாக 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். 14 வயது 14.5 1-3 படி 14.5 வயசு கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் அவங்க டைரெக்டாக 10th எழுதலாம். அவங்க 9th பாஸாக இருந்தாலும் சரி ஃபெயிலாக இருந்தாலும் சரி அவங்க எழுதிக்கலாம். 8th பாஸ் பண்ணியிருக்கணும். வேணா 57, நகராட்சி பகுதிகளில் அமைந்துள்ள பள்ளிகளுக்கு சுகாதார சான்று வழங்கும் அதிகாரம் படைத்தவர் யார்? நகராட்சி பகுதிகளில். அப்போ நகராட்சி சுகாதார அலுவலர், முனிசிபல் ஹெல்த் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க, எம்ஹெச்ஓ அவர் தான். வேணா 58, தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் ஒழுங்குமுறை சட்டம் பிரிவு 34 கீழ் எந்த வகை பள்ளியினை அரசு கையகப்படுத்த இயலாது? எந்த தனியார் பள்ளியை கையகப்படுத்த இயலாதுன்னு கேட்குறாங்க. சிறுபான்மை பள்ளிகளை கையகப்படுத்த இயலாது. அது சிறுபான்மை பள்ளிகள் அந்த நேம்லேயே தான் செயல்படும். வினா 59, குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி சிறுபான்மையற்ற தனியார் சுயநிதி பள்ளிகளில் 25 விழுக்காடு இடஒதுக்கீட்டில் சேர குழந்தைகளின் பெற்றோருக்கு வருமான சான்றிதழ் வழங்க தகுதியான அலுவலர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது நம்ம தனியார் பள்ளிகளில் 25% இடஒதுக்கீடு ஏழை குழந்தைகளுக்கு இருக்கும். சரிங்களா, இதர குழந்தைகளுக்கு இருக்கும். அது எந்த வருமானத்துக்கு குறைவாக இருந்துச்சுன்னா அந்த ஆர்டிஇன்னு சொல்லுவாங்க, அதில் சேர முடியும். அப்படின்னா 3 லட்ச ரூபா வரைக்கும் அந்த இன்கம் சொல்லியிருப்பாங்க. ரைட், அந்த சான்று சரிங்களா வருமான சான்று யார் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட்டாட்சியர் தான் கொடுத்துருக்கணும். ஏன்னா 60, பள்ளிக்கல்வி இயக்கத்திலிருந்து அரசு தேர்வுகள் இயக்ககம் எந்த ஆண்டு தனியாக பிரிக்கப்பட்டது? அரசு தேர்வுகள் இயக்கம் டைரக்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் தனியாக பிரிக்கப்பட்டது எப்படின்னு கேட்குறாங்க. 1975. வினா 61, கீழ் உள்ளவர்களில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தினுடைய தலைவர் யார்? இந்திய ஆட்சிப்பணி அலுவலர், ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான். வினா 62, அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டத்தின் மூலம் மாணவியர்களுக்கான உண்டு உறைவிட பள்ளி தொடங்கப்பட்ட ஆண்டு. ஆரம்பித்த திட்டத்தின் கீழே உண்டு உறைவிட பள்ளி 2009-10 துவங்கினாங்க. 63, 10ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் தேர்ச்சி பெற செய்முறை தேர்விலும் கருத்தியல் தேர்விலும் பெற வேண்டிய குறைந்தபட்ச மதிப்பெண். கருத்தியலில் 20, செய்முறையில் 15, மொத்தம் 35 மார்க். கருத்தியல் எப்படின்னா நம்ம எழுதக்கூடிய தியரி. சரிங்களா, செய்முறை எப்படின்னா ப்ராக்டிக்கல். 64, அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டத்தின் உதவி மாவட்ட திட்ட ஒருங்கிணைப்பாளர் பதவி கீழ்கண்டவற்றுள் எந்த பதவிக்கு நிகரானது? எந்த பதவிக்கு? மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியருடைய பதவிக்கு நிகரானது. 65, ஓர் ஆசிரியர் அதிகபட்சமான எத்தனை முறை தற்காலிகமாக பதவி உயர்வினை உரிமை விட முடியும்? ஒரு ஆசிரியரை எண்ணற்ற முறை. சரிங்களா, எண்ணற்ற முறை விடலாம். 66, சாதி சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ் மற்றும் வருமான சான்றிதழ் இணையதளம் வழியாக பதிவு செய்தல் என்ற வழிமுறையை அறிமுகப்படுத்திய கல்வியாண்டு 2015-16 ஆன்லைனில்
அந்த மூகை சான்றுகள் விண்ணப்பிக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. வினா 67 அரசு மேல்நிலைப் பள்ளியினுடைய ஆண்டாய்வு அறிக்கையை முதன்மை கல்வி அலுவலர் இவருக்கு அனுப்ப வேண்டும். பள்ளிக்கல்வி இயக்குனருக்கு அனுப்பணும். சரிங்களா? மேல்நிலைப் பள்ளிகள் ரொம்ப முக்கியம். மேல்நிலைப் பள்ளிகளை ஆண்டாய்வு செய்யக்கூடிய அதிகாரம் முதன்மை கல்வி அலுவலருக்கு இருக்குது. அவங்க ஆய்வு செஞ்ச அறிக்கையை பள்ளிக்கல்வி இயக்குனருக்கு அனுப்பணும். வினா 68 பணி நீக்கம் செய்யப்பட்ட ஒரு தனியார் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் யாரிடம் தமக்கு வழங்கப்பட்ட தண்டனையை எதிர்த்து மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்னா இணை இயக்குனர் மேல்நிலைக் கல்வி அவர்கிட்ட. பணி நீக்கம் செய்யப்பட்ட ஒரு தனியார் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் யாரிடம் தமக்கு வழங்கப்பட்ட தண்டனையை எதிர்த்து மேல்முறையீடு செய்யலாம்னா இணை இயக்குனர் மேல்நிலைக் கல்வி அவர்கிட்ட தான். வினா 69 நிரந்தர அங்கீகாரம் பெற்ற ஒரு பள்ளியினுடைய அங்கீகாரம் குறைந்தது டேஸ் ஆண்டுகளுக்கு ஒரு முறை மீளாய்வு செய்யப்பட வேண்டும். நிரந்தர அங்கீகாரம் பெற்ற ஒரு பள்ளியினுடைய அங்கீகாரம் குறைந்தது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மீளாய்வு செய்யப்பட வேண்டும். வினா 70 ஆசிரியர் கல்வி பட்டய சான்றிதழ் நம்ம டெட் இருக்குல்ல, டிப்ளமோ, அதாவது டெட்டுன்னு சொல்லுவோம்ல, டீச்சர் ட்ரெயினிங், அந்த ஆசிரியர் கல்வி பட்டய சான்றிதழ் தேர்வு இவரால் நடத்தப்படுகிறது. அரசு தேர்வுத்துறை தான். வினா 71 ஷிஃப்ட் முறையில் இயங்கும் ஓர் உயர்நிலைப் பள்ளி ஒரு ஆண்டிற்கு எத்தனை நாட்கள் செயல்படும்? ஷிஃப்ட் முறையில்னா 240 நாட்கள். வினா 72 நிர்வாக குழு அல்லது ஒரு தனியார் நிறுவனத்தின் அறக்கட்டளை எந்த சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட வேண்டும்? எந்த சட்டம்னா சங்கங்கள் பதிவு சட்டம். சரிங்களா? வினா 73 மெட்ரிக் பள்ளியில் பொதுவாக ஒரு வகுப்பில் உள்ள அதிகபட்ச பிரிவுகள், ஒரு வகுப்பில் அதிகபட்சமாக 4 பிரிவுகள் தான் இருக்கணுமா. வினா 74 நகராட்சி பகுதியில் அமைந்துள்ள மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய குறைந்தபட்ச நிலப்பரப்பு எவ்வளவு? நகராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய மெட்ரிகுலேஷனுடைய குறைந்தபட்ச நிலப்பரப்பு 10 கிரவுண்டாவது இருக்கணுமா, 10 கிரவுண்டு. வினா 75 ஒரு வகுப்பில் மாதத்தின் முதல் பள்ளி வேலை நாளில் சேர்க்கப்பட்ட மாணவனின் பெயரினை எந்த மையினால் எழுதப்பட வேண்டும்? முதல் வேலை நாளில். ஸோ சிகப்பு நெய்னால். சரிங்களா? சிகப்பு மையினால். ஏன்னா புதுசாக உள்ளே வந்திருக்காப்புல, அதனால். ஏன்னா 76 உதவி பெறும் தனியார் பள்ளிக்குழு செயலர்களுடைய பதவிக்காலம் 3 ஆண்டுகள். உதவி பெறும் நம்ம செக்ரட்டரின்னு சொல்லுவாங்க எய்டட் ஸ்கூலுக்கு, அந்த செக்ரட்டரியுடைய பதவிக்காலம் 3 ஆண்டுகளுக்கு. வினா 77 இடைநிலை கல்வியில் சதுரங்க விளையாட்டு எந்த கல்வியாண்டு முதல் ஒரு அங்கமாக சேர்க்கப்பட்டது? 2012-13 நம்ம ஜெஸ்ஸு கேம் இருக்குல்ல, அது வந்து இடைநிலை கல்வியில் ஒரு அங்கமாக சேர்க்கப்பட்டது. வினா 78 தமிழ்நாடு கல்வி விதிகளின்படி ஓர் உயர்நிலைப் பள்ளிக்கு அதிகபட்சம் வழங்கப்படும் உடற்கல்வி ஆசிரியருடைய எண்ணிக்கை அதிகபட்சமாக ஹை ஸ்கூலில் எத்தனை உடற்கல்வி ஆசிரியர் பணியிடம் இருக்கும்னா ஸ்ட்ரென்த்தை பொறுத்து மேக்ஸிமம் 3 பேர் தான் இருப்பாங்க. வினா 79 ஆய்வு அலுவலரின் அனுமதியுடன் எத்தனை நாட்கள் பள்ளிக்கு உள்ளூர் விடுமுறை வழங்கலாம்? ஒரு ஆண்டுக்கு, ஒரு கல்வியாண்டுக்கு 3 முறை வழங்கலாம். வினா 80 இடைநிலை கல்வி விடுப்புச் சான்றிதழ் தேர்வில் குறைந்தபட்ச வயது வரம்பு என்ன? 14 வயசு. 14 வயசு. சரிங்களா? ரெகுலரில் படித்தாங்கன்னா 14 வயசு ஓகே. அந்த பேலன்ஸ் ஒரு 6 மாதத்துக்கு வந்து பார்த்தோன்னா கல்வி அலுவலர்கள் அதுக்கு அனுமதி வழங்கினா போதும். வினா 81 பள்ளிக்கல்வி துணை ஆய்வாளர் பணியிடம் எந்த பணியமைப்பு விதிகளின் கீழ் வரையறுக்கப்பட்டுள்ளது அப்படின்னா தமிழ்நாடு பள்ளிக்கல்வி சார்நிலை பணி, சபார்டினேட் சர்வீஸ் இருக்குல்ல, அதன் கீழே வரையறை செய்யப்பட்டான். டெபுட்டி இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஸ்கூல்னு சொல்லுவாங்கள்ல, டிஐ போஸ்ட், அந்த போஸ்ட் பட்டதாரி ஆசிரியர் நிலையில் உள்ளது அது. வினா 82 மாவட்ட பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய தலைவர் யார்? மாவட்ட பெற்றோர் ஆசிரியர் கழகம் அப்படின்னா மாவட்ட கல்வி அலுவலர். வினா 83 தமிழ்நாடு கல்வி ஆய்வு விதிகளின்படி ஒரு நாள் சுற்றுப்பயணம் என்பது ஒரு தினத்தின் அதிகாலை முதல் நள்ளிரவு வரை. வினா 84 பின் வருபவர்களில் ஒருவர் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலராக நியமிக்கப்பட மாட்டார். யாருன்னா உடற்கல்வி ஆசிரியர் வந்து நாட்டு நலப்பணி திட்டம் என்எஸ்எஸ் ப்ரோக்ராம் இருக்குல்ல, அந்த என்எஸ்எஸ் ப்ரோக்ராமுடைய ஆஃபீஸராக நியமிக்கப்பட மாட்டார். அங்குள்ள 4 ஆப்ஷனில் இதுதான் பார்க்கணும். சரியா? வினா 85 மெட்ரிக் பள்ளியினுடைய முதல்வர் உட்பட அனைத்து பணியாளர்களுடைய ஓய்வு பெறும் வயது. ப்ரைவேட் ஸ்கூல் மெட்ரிக் ஸ்கூல்லையும் 60 வயது தான். வினா 86 சிறுபான்மை பள்ளிகளை எந்த அடிப்படையில் வகைப்படுத்தலாம்? சிறுபான்மை பள்ளிகள் மத மற்றும் மொழி அடிப்படையில் தான் சொல்லணும். சிறுபான்மையின பள்ளிகள் மத மற்றும் மொழி அடிப்படையில். வினா 87 இடைநிற்றலை தவிர்க்கும் பொருட்டு கிராமப்புற அரசு பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு பயிலும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என மாணவிகளுக்கு வழங்கப்படும் ஊக்கத்தொகை எவ்வளவு? எம்பிசி டிஎன்சி ஸ்காலர்ஷிப்னு சொல்லுவாங்க. 6வது கிராமப்புற மாணவர்களுக்கு கொடுப்பாங்க. 1000 ரூபா வருடத்திற்கு. வினா 88 ஒரு கல்வி நிலையத்தின் கட்டிடங்கள், விளையாட்டு மைதானம் அல்லது காலி இடத்தினை இதற்கு பயன்படுத்தக்கூடாது. ஒரு கல்வி நிலையத்தினுடைய கட்டடமோ மைதானமோ காலி இடமோ இதற்கு பயன்படுத்தக்கூடாது. இதுனா அரசியல் சார்ந்த பொதுக்கூட்டங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது. வினா 89 தமிழகத்தில் ஆங்கிலோ இந்திய பள்ளிகளை நிர்வகிப்பது யார்? தமிழகத்தில் ஆங்கிலோ இந்திய பள்ளிகள் பள்ளிக்கல்வி இயக்கம் தான். இப்போ அனைத்துமே பள்ளிக்கல்வி இயக்கத்தின் கீழே கொண்டு வந்துட்டாங்க.
வினா 90. ஒரு சிறுபான்மையின உயர்நிலை பள்ளியை மூடுவதாக இருப்பின் நிர்வாகம் எத்தனை மாதங்களுக்கு முன்பு இணை இயக்குனர் இடைநிலை கல்விக்கு எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்க வேண்டும்? 6 மாதங்களுக்கு முன்பாக தெரிவிக்கணும். இது சரியான காரணங்களை தெரிவிக்கணும். வினா 91. ஒரு மெட்ரிகுலேஷன் பள்ளி திறந்த தேதியிலிருந்து எத்தனை மாதங்களுக்குள் அங்கீகாரம் பெற விண்ணப்பிக்க வேண்டும்? மெட்ரிகுலேஷன் பள்ளி புதுசாக திறந்தாச்சுன்னா 3 மாதத்துக்குள்ளே விண்ணப்பிக்கணும். வினா 92. இடைநிலைப்பள்ளி விடுப்புச் சான்றிதழ் பொதுத் தேர்வுக்கான வினாத்தாள் கட்டு காப்பாளர் இவரால் நியமனம் செய்யப்படுவர். இடைநிலைப்பள்ளி விடுப்புச் சான்றிதழ் நம்ம எஸ்எஸ்எல்சி இருக்குல்ல, அந்த விடுப்புச் சான்றிதழ் பொதுத் தேர்வு வினாத்தாள் கட்டு காப்பாளர் இவரால் நியமனம் செய்யப்படுகிறார். எஸ்எஸ்எல்சியை பொறுத்தளவுக்கு மாவட்ட கல்வி அலுவலர் தான். நம்ம கஸ்டோடியன் சொல்லுவாங்கள்ல, வினாத்தாள் கட்டு காப்பாளர். ஆமாம், கஸ்டோடியன். எஸ்எஸ்எல்சியை பொறுத்தளவுக்கு மாவட்ட கல்வி அலுவலர். ஹையர் செகண்டரியை பொறுத்தளவுக்கு முதன்மை கல்வி அலுவலர். வினா 93. கீழ்கான் பதிவேடுகளில் எவை ஓராண்டு இடைவெளிக்கு பின் அளிக்கப்படலாம்? தற்செயல் விடுப்பு விண்ணப்பங்கள். சிஎல் ரிஜிஸ்டருக்குள்ள அது ஓராண்டுக்கு ஒரு முறை இது பண்ணலாம். வினா 94. விலையில்லா காலணிகள் எந்த வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு வழங்கப்படுவதில்லை தான். 10வது வரைக்கும் கொடுக்குறாங்க, 11ஆம் 12வது தான் கிடையாது. அப்போ இங்கே 11th ஆப்ஷன் இருக்குது, 11th தான் கிடையாது. வினா 95. அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம் தொடங்கப்பட்ட வருடம், ஆர்எம்எஸ்சி தொடங்கப்பட்ட வருடம் 2009. சரிங்களா. எஸ்எஸ்சி 2002. சரிங்களா. வினா 96. அரசு தேர்வுகள் துறை இயக்குனர் அவர்களால் நடத்தப்படும் தேர்வுகளில் இத்தேர்வுகளுக்கு சொல்வதை எழுதுபவர் நியமன சலுகை வழங்கப்படுவதில்லை. காது இயலாத மற்றும் வாய் பேச இயலாத மாணவர்களுக்கு அந்த ஸ்கிரைபுன்னு சொல்லக்கூடிய சொல்வதை எழுதுபவர் நியமனம் செய்யப்படுவதில்லை. ஏன்? அவர் என்ன சொன்னார்னு இவருக்கு தெரியணும். வாய் பேச முடியாத சொல்ல முடியாது. இவர் எழுதுனது பார்த்தோன்னா ஏதாவது டவுட்டு கேட்கணும்னாலும் இவர் கேட்கணும்னா அவருக்கு காது கேட்கல அப்படின்னா கேட்க முடியாது. ஸோ அதனால் காது கேளாதவர் மற்றும் வாய் பேச இயலாதவர்கிட்ட நம்ம ரெண்டுமே இருக்கக்கூடியவங்களுக்கு ஸ்கிரைபை எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அவங்க எம்ஆர் ஸ்டூடெண்ட் அப்படி சொல்லுவாங்க. ஓகே. வினா 97. அரசு தேர்வுகள் இயக்ககம் இணையதளம் மூலம் விண்ணப்பம் பதிவு செய்தல், தேர்வரை நுழைவுச்சீட்டு பதிவிறக்கம் செய்தல் போன்ற செயல்பாடுகளை அறிமுகப்படுத்திய ஆண்டு 2012 வந்துருச்சான். 2012. வினா 98. அரசு பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர் ஒருவருக்கும் அவரின் வருங்கால வைப்பு நிதி கணக்கில் உள்ள தொகையில் 50 விழுக்காடு தொகையை தற்காலிக முன்பணமாக அனுமதிக்கும் அதிகாரி யார் அப்படின்னா, பள்ளிகள்னால் பள்ளி தலைமை ஆசிரியர் அனுமதிக்கலாம். தற்காலிக முன்பணம்னா 75% வரைக்கும் அனுமதிக்கலாம். ஃபார்ட் ஃபைனல், சரிங்களா, பகுதி இறுதித் தொகை அப்படின்னா 50% தலைமை ஆசிரியர், 75% பார்த்திங்கன்னா மாவட்ட கல்வி அலுவலர். சரிங்களா. வினா 99. ஒரு மாவட்ட கல்வி அலுவலருக்கு அவரது வருங்கால வைப்பு நிதியிலிருந்து தற்காலிக முன்பணம் அனுமதிக்கும் அலுவலர். மாவட்ட கல்வி அலுவலருக்கு பார்த்திங்கன்னா முதன்மை கல்வி அலுவலர் தான். வினா 100. மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியரை நியமிக்கும் அதிகாரி யார்? மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியரை நியமிக்கக்கூடிய அதிகாரி யார்னா பள்ளிக்கல்வி இயக்குனர் தான். சரிங்களா. ஓகே. இப்போது மீதி இருந்த 50 வினாக்களை இந்த வீடியோவில் நம்ம பார்த்தாச்சு. மொத்தம் 100 வினாக்களை 2 பகுதிகளாக பார்த்தாச்சு. மேக்ஸிமம் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் நிறையா இருக்கும். அதனால் கடந்தாண்டு வினாக்கள் எந்த அளவுக்கு நீங்கள் தெளிவாக பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் இந்த அட்மின் பேப்பர் 1 பொறுத்தளவுக்கு நீங்கள் எளிமையாக தேர்ச்சி பெறலாம். ஸோ அனைவருக்கும் துறைத் தேர்வில் தேர்ச்சி பெற வாழ்த்துக்கள். நன்றி.